நம்மளுக்கு பிடிச்சத சமைச்சு சூப்பராக சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம்லாம் இப்போ சுத்தமாக கிடையாது. ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறியை ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். மாதம் முடியக்குள்ளே வாங்கி வச்சிருக்கிற அரிசி பருப்பெல்லாம் வண்டு புழு வைக்கக்குள்ளே காலி பண்ணிடணும் அப்படின்னு எண்ணம் தான் ஓடிட்டே இருக்குது. வீட்டில் பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. பிரியாணியே செய்யலை அப்படின்றதுனால அந்த அரிசி அப்படியே இருந்தது. லாஸ்ட் வீக் கிச்சன் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த டப்பாவை பார்க்கும்போது டப்பா நிறைய அப்படியே அரிசி இருக்குது. அதனால் இன்றைக்கி அது கூட கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி பிரியாணிக்கு தாளித்து விட்டுட்டேன். எப்பயும் போல் பிரியாணி செய்யாமல் இன்றைக்கி காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து பிரியாணி செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பாப்பாவுமே நல்லா விரும்பி சாப்பிட்டா. பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட ரொம்பவே சிம்பிளாக முட்டையை அவிச்சு போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அம்மா காய்கறி எல்லாம் வாங்கும்போது 2 மாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பழுத்து போய் இருந்தது. ஸோ அதையும் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி பிரியாணியோடு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சூப்பர் ஸ்வீட்டாக இருந்தது.